திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தடயம். C5 பல வித்தியாசமான வெப் சீரிஸ்களை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வெப் சீரிஸ் ஒவ்வொரு இணைய தொடரும் வித்தியாசமான தொடராக எல்லோரும் ரசிக்கக்கூடிய கவரக்கூடிய தொடராக இருக்கின்றன. அந்த வகையில் தடயமும் ஒரு அழகான ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய ஒரு தொடராக வந்திருக்கின்றது. எஸ்ஐ அதியமான் வேடத்தில் சமுத்திரக்கனியும், காவல் ஆய்வாளர் வேடத்தில் சிவாதா கதைநாயகியாகவும் நடித்திருக்கின்றார். லட்சுமி ஆய்வாளராக நடித்திருக்கின்றார்கள். மற்றும் ராஜ்திரன் தாஸ், மூணாறு ரமேஷ், சுந்தர் பாண்டியன், கொற்றவை, அழகன் தமிழ்மணி, விநாயகன், புலிப்பாண்டி மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஒரு சுவாரஸ்யமான வெப் சீரியஸாக இதை உருவாக்கியிருக்கின்றார். நவீன்குமார் பழனிவேல் இந்த வெப் சீரியஸை எழுதி இயக்கியிருக்கின்றார். தயாரிப்பு அஜய் கிருஷ்ணா. நாளை 27ஆம் தேதி முதல் இந்த வெப் சீரியஸ் இணைய தொடர் ஆரம்பமாகிறது. ஏறக்குறைய 1990களில் தமிழக ஆந்திர எல்லையில் நடந்த இரட்டை கொலையை பற்றிய பின்னணியை வைத்துதான் இந்த கதையை உருவாக்கியிருக்கின்றார். இந்த புள்ளியில் இருந்தால் இந்த கதை உருவாகியிருக்கிறது. புதிய இணைய தொடராக வந்திருக்கின்றது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்பது போல ஆந்திரா தமிழக எல்லையில் நடந்த 4 கொலைகளை விசாரிக்க தமிழக போலீஸ் செல்கிறது. அங்கு நடந்த 70 கொலைகளை பற்றி கேள்விப்பட்டு மிரண்டு போகிறார்கள். அந்த ஆந்திராவில் நடந்த அந்த 70 கொலைக்கும் ஒரே பின்னணி, இருவர்தான் ஒரே ஜானரில் ஒரே பாணியில் அந்த கொலைகள் செய்யப்பட்டிருப்பது தெரிகிறது. கொலை செய்யப்படுகின்ற ஒவ்வொருவரும் பெண்ணின் அந்த தாலி கயிற்றையும் கணவனின் அருணா கயிற்றையும் பிடுங்கிக் கொண்டு போகிறார்கள். வேறு ஒன்றும் கொலை செய்துவிட்டு அவர்கள் கொள்ளையடித்து போகவில்லை. இது என்ன புதுமையாக இருக்கிறது என்று பார்க்கும்போது 70 பேருக்கும் அப்படியே தான், வேறு எதுவும் பணமோ நகையோ எதுவோ எடுக்காமல் மனைவியின் தாலி சரடு, கணவனின் அருணா கயிறு இதை மட்டும் அறுத்து கொண்டு அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு போய்விடுகிறார்கள். இதை ஆந்திராவில் இந்த கொலைகளை பற்றி தெரியாமலே அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸ் இந்த கொலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த அங்கு அந்த கொலையாளியை தேட ஆரம்பிக்கிறார்கள். கொலையாளியை ஆந்திர போலீஸ் ஒரு பக்கமும் தமிழ்நாட்டு போலீஸும் ஒரு பக்கமும் தேட அவர்கள் கண்டுபிடித்தார்களா, இதில் ஆந்திர போலீஸ் கண்டுபிடித்ததா தமிழக போலீஸ் கண்டுபிடித்ததா என்பது அது ஒரு இடையில் போலீஸ்காரர்களுக்குள்ள இந்த ஈகோ கிளாஷ் அது கொண்டு நடந்து கொண்டிருக்கும். இறுதியில் யார் அந்த கொலைக்காரர்கள், அவர்களை பிடித்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த மீதி கதை. மிக சுவாரஸ்யமாக அந்த இணையத்தொடர் போகின்றது. அதாவது ஒரு பழி வாங்கும் தொடராக தான் இது போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய உள்ள. போலீஸ்காரர்கள் நினைத்தால் ஒருவனை நிரபராதியும் குற்றவாளியாக்க முடியும், குற்றவாளியை கூட நிரபராதியாக்க முடியும் என்பதை இந்த கதையின் மூலமாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அரசியல் பின்னணியோடு ஆந்திராவில் செயல்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி சாதாரண பிட்பாக்கெட்டை கூட்டிட்டு வந்து கொலை செய்தார்கள் என்று அவர் மீது குற்றம் சாட்டி அதை எழுதி கொடுக்க சொல்லி, வாக்குமூலம் கொடுக்க சொல்லி துன்புறுத்துகிறார்கள். அந்த துன்புறுத்தலுக்கு அவர்கள் மசியாத போது அவர்களின் அந்த இருவரின் குடும்பத்தாரை அழைத்து வந்து அவர்கள் கண்முன்னே கற்பழித்து கொடுமைப்படுத்துகிறார்கள். இதை அந்த கொடுமைக்கு பதிலுக்கு பதில்தான் அவர்கள் அந்த கொலையை தொடங்குகிறார்கள் என்று ஒரு வரி இருந்தாலும் கூட அந்த கொலைக்கான காரணம் அதுதானா என்று தெரியவில்லை. ஆனால் சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சாப்டரும் மிக பரபரப்பாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கின்றார் இயக்குனர். பரபரப்பாகவே அந்த தொடர் முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. Z5 எல்லா தொடரும் மிக சிறப்பாக இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான சஸ்பென்ஸ் த்ரில்லராக வருகிறது. பார்க்க ரசிக்க சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய
ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தொடராக வெப் சீரியஸாக தடயம் இருக்கிறது. சமுத்திரக்கனி தன்னுடைய வேலை சிறப்பாக ஒரு எஸ்ஐயுடைய வேலையை எப்படி நேர்த்தியோடும் அழகாகவும் செய்திருக்கிறார். அதேபோல் சிவிதா அவருடைய எஸ்ஐ காவல் ஆய்வாளராக வந்து அவருடைய பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார். அரசியல்வாதியாக அண்ணன் அழகன் தமிழ்மணி வந்து போகிறார். எல்லாம் சிறப்பான நடித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம், இந்த த்ரில்லை அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.